குரூப் 4 எக்ஸாம் தமிழ் 25 கொஸ்டின் பார்த்தோம். இன்றைக்கி அதனோட கண்டினியூ பார்க்கலாம். இந்த பிடிஎஃப்லாம் வேணும் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் சென்ட் பண்ணுவோம். நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நாதமுனிகள் பிறந்த ஊர் எது? வீரநாராயணபுரம். காந்தி புராணம் எழுதியவர் யார்? அசலாம்பிகை அம்மையார். நண்டும் தும்பியும் நான்கறி வினவே என்று கூறும் நூல் தொல்காப்பியம். முசு என்பது எதனை குறிக்கும்? குரங்கு. சைவ திரவு என்ற நூலை எழுதியவர் யார்? திருவிக. உள்ளத்தே உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்று பாடியவர் யார்? பாரதியார். யாருக்கும் வெட்கமில்லை என்ற நாடகத்தை எழுதியவர் யார்? சோ. எதிர்நீச்சல் யார் எழுதிய நாடகம்? கே. பாலச்சந்தர். கம்பதாசனின் இயற்பெயர் என்ன? ராஜப்பா. தமிழச்சி யார் எழுதிய நூல்? வாணிதாசன். கொங்கு நாடு என்ற நூலை எழுதியவர் யார்? புலவர் குழந்தை. சோமு என அழைக்கப்படுபவர் யார்? மீபா சோமசுந்தரம். நெஞ்சில் ஒரு முள் என்ற நாவலின் ஆசிரியர் யார்? மு. வரதராசன். நெடுந்தொகை என பெயர் பெறும் நூல் அகநானூறு. முல்லைக்கு புறனான புறத்திணை எது? வஞ்சி. தேவருலகத்திலிருந்து பூ உலகிற்கு கரும்பு கொணர்ந்த பரம்பரையை சார்ந்தவன் யார்? அதியமான். 500 அடி வரையறை யாது? 3 அடி முதல் 6 அடி வரை. வளைக்கரம் யார் எழுதிய நாவல்? ராஜம் கிருஷ்ணன். பெரிய புராண ஆராய்ச்சி என்ற நூல் எழுதியவர் யார்? டாக்டர் ராஜமாணிக்கனார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் கோ. கோவிந்தன். மெக்காலே கல்வி முறை எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? 1835. தமிழகத்தில் முதல் அச்சுக்கூடம் எப்பொழுது நிறுவப்பட்டது? 1712 தரங்கம்பாடியில் முதலாக நிறுவப்பட்டது. நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே என்று பாடியவர் யார்? மோசிகீரனார். அகநானூறு தொகுத்தவர் யார்? மதுரை உப்பூறுகுடி கிழார் மகன் உருத்திர சன்மன். நவகிரகம் யார் படைப்பு? கே. பாலச்சந்தர். இதனோட கண்டினியூவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.